அரசியலில் உத்தமர் எவருமே இல்லையே! யாருக்கு ஓட்டு போடுவது? எப்படி ஓட்டு போடுவது? திரும்ப திரும்பி மக்கள் அரசியல் கேள்விக்கு வந்து நிற்கிறாங்க. அரசியலில் யாருமே உத்தமர் இல்லை. யாருக்காக ஓட்டு போடுறது, எப்படி எந்த இதோட கேரண்டியில் ஓட்டு போடுறதுன்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த தங்க நகைகள் இருக்குல்ல, அந்த தங்க நகைகளை நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்களா, உங்கள்கிட்ட நகை இருக்குதா அப்படின்னு பாருங்கள். நகையை போய் டெஸ்ட் பண்ணுங்கள், அதில் எவ்வளோ நகை இருக்குதுன்னு. இப்போ இருக்கிற நகைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து செம்பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பு 20%, 80% பொண்ணு, ரெண்டும் சேர்ந்தாதான் செம்பொன். பாட்டெல்லாம் சங்க காலத்தில், சங்க இலக்கணத்தெல்லாம் பாட்டிருக்கோம். ஏன்னா செம்பு சேர்க்கலைன்னா அந்த தங்கம் வந்து ஆபரணமாக பயன் தராது, வெறும் கட்டியாக தான் கிடக்கும். செம்பு சேர்க்கணும், அளவு இருக்குது, எவ்வளோ சேர்க்கணுன்ற அளவு இருக்குது. இப்போ அந்த செம்புலேயும் வந்து 80% செம்பு போட்டு சேர்த்தது போக இப்போ 916ன்னு வந்துருக்குது. 91.6% தான் தங்கம்னு அர்த்தம். அதில் 916னா என்ன அர்த்தம்? 91.6% தான் தங்கம். மீதி 80 91.6னா 8.4% அது வந்து தங்கம் இல்லை, கெமிக்கல் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஆக ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அரசியலில் 100% மக்கள் சேவையே குறியாக கொண்டவர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் அப்படின்னா அப்போ நமக்கு தெரியும் காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தார்னு. ஏன் மக்கள் ஓட்டு போடல? அவங்க 2 பேரை ஏன் தோக்கடிச்சாங்க? அவங்க 2 பேரும் ஏன் இப்போ இல்லை? அப்போ ஏன் அவங்க வாழ்நாளில் அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து மந்திரியாக இருந்து போயிருக்கணும்ல? காமராஜர் கடைசி வரைக்கும் முதல்வராகவும், கக்கன் கடைசி வரைக்கும் மந்திரியாக இருக்கணும்ல? ஏன் இல்லை? அவங்க தங்கம் மாதிரி, அந்த மாதிரி சுத்தமான தங்கம். அப்படியேப்பட்டவங்களை நாம் விரும்பலை. காரணம் என்ன? ஏன் மக்கள் விரும்பலைன்னா, மக்கள் நல்லவங்க இல்லை. ஏன்னா இனத்தோடு தான் சேரும். மக்கள் நல்லவங்களாக இருந்தால் நல்லவங்களை தேர்ந்தெடுப்பாங்கங்க, கெட்டவங்களாக இருந்தால் கெட்டவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் மனசில் ஒழுக்கம் இருந்ததுன்னா ஒழுக்கமானவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன சொல்லுவான் பாருங்க. இப்போ தண்ணி அடிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு வச்சிங்களேன். தண்ணி அடிக்காதவன் என்ன சொல்லுவானாக்க, அவனை கம்பேர் பண்ணுவான். அவன் மது அருந்துகிறவன், நான் பவித்திரமானவன், நான் ஒழுக்கமானவன், அவன் ஒழுக்கம் இல்லாதவன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், அவன் தண்ணி அடிக்கிறான், நானும் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னாக்கா அதை வச்சு வெளியே சொல்ல மாட்டான், அதை பற்றி பெருசாக பேச மாட்டான். ஏன்னா எல்லாமே அளவோடு செய்யலாங்க. அதெல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க, வெளிநாட்டிலலாம் சொல்கிறாங்க, உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு அதுக்கு வந்து காரணத்தை தேடுவான், நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஆக பவித்திரமான உத்தமமான ஆட்களை நீங்கள் தேடினா அவங்க கிடைக்க மாட்டாங்க. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னாக்கா அந்த அடிப்படையில் தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து உத்தமமான ஒருத்தன் இல்லை அப்படின்னும் போது இருக்கிறதுலையே பெட்டரான ஆள் யாருன்னு பார்த்து தான் ஓட்டு போடணும். எப்படி சொல்லணும்? இருக்கிறதுலே பெட்டரான ஆள் யார் எப்படி தெரியும்? அவன் வார்த்தை, அரசியலில் இருக்கிற வார்த்தை நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அவன் அயோக்கியன்னு அர்த்தம். வாக்கு மாறுறவன் அயோக்கியங்க. வாக்கு சுத்தம் இல்லைனாக்கா வாழ்க்கை சுத்தமாக இருக்காதுன்னு அர்த்தம். எண்ணம் சுத்தம் இல்லைன்னா எதுவுமே சுத்தமாக இருக்காது. அப்போ ஒரு அரசியல்வாதி நீங்கள் அடையாளம் காணணுன்னா அவனோட வாக்கு பாருங்க. எலெக்ஷன் முன்னாடி என்ன பேசுகிறான், எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பேசுகிறான், மாற்றிக்கிறானா, வார்த்தைகளை மாற்றிக்கிறானான்னு நீங்கள் கவனிங்க. அப்படி வார்த்தைகளை மாற்றிக்கிறவன் அயோக்கியன்னு நீங்கள் முத்திரை குத்திக்கலாம். அந்த மாதிரி முத்திரை குத்தப்பட்டவங்களில் இருக்கிறதுல பெட்டர் ஆள் யாருன்னு பாருங்க. இல்லைப்பா இந்த ஆள் பேசுகிறாரு, நான் இது வரைக்கும் ஒரு கட்சி பேரை சொல்லலை, நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ அரசியலில் இருக்கிற ஒருத்தர் பேரையும் நான் சொல்லலை, அதனால் இன்னார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முத்திரை குத்தாதீங்க. ரிமார்க் இல்லாத ஆளாக பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி கூட வாழ்க்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது தான் முறையான வாழ்க்கையாக சொல்கிறாங்க அந்த காலத்தில். ராமர் வந்து சீதையை நெருப்பில் இறங்க சொல்லி வந்தார்ல, நெருப்பில் குளிச்சுட்டு வந்தாங்களா அந்த அம்மா. எதுக்காகன்னா
மக்கள் மத்தியில் அந்த சந்தேகம் கூட வரக்கூடாது. சீதையை பற்றி சந்தேகம் கூட வரக்கூடாது. நாட்டின் அரசு இளவரசி, நாட்டின் அரசி ஒரு இப்படியாப்பட்டவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால பவித்திரமானவன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி. திரௌபதி 5 பேரை கணவராக எடுத்துகிட்டு இருந்தாலும் அவங்க வாங்கின வரத்தின் காரணமாக ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆளோட வாழ்ந்துட்டு இன்னொரு ஆள் வருஷத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு வாழும்போது, ஒருத்தர்கிட்ட வாழ்ந்துட்டு இன்னொரு ஆளுகிட்ட போகும்போது அந்த சீனெல்லாம் எதுவுமே மனசில் நிற்கக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டு வந்தாங்க. நெருப்பில் குளிச்சு எழுந்துப்பாங்க, நெருப்பில் யாகத்தில் இறங்கி எழுந்துப்பாங்க. அதுதான் இன்றைக்கி நெருப்பு மறிக்கிறாங்க எல்லாரும். அப்படி பவித்திரம் பண்ணிக்கிட்டாங்க, தன்னை பவித்திரமானன்னு காட்டினாங்க. அதனால தான் பத்தினி தெய்வமாக அவங்களெல்லாம் நம்ம கும்பிடுறோம். அந்த மாதிரி சந்தேகம் கூட வரக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடாது. நீ நம்பினா நம்பு, நம்மகிட்ட போ, நான் யோகியம் அப்படின்னு இந்த காலத்து பசங்க பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. இந்த காலத்து பசங்க பேசுவாங்க, நான் என்ன ஒன்றும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் பேச முடியாது. வெளிப்படையான வாழ்க்கை வாழணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சந்தேகப்படுற மாதிரியான வாழ்க்கையே வாழக்கூடாது. சந்தேகமே வரக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி வேணும் அரசியல்வாதிகளுக்கு. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டான வாழ்க்கை இருக்கணும், வாக்கு சுத்தம் இருக்கணும். அப்போ ஒன்று பேசிட்டு அப்புறம் ஒன்று பேசுகிறவன், இதை தரேன்னா தரணும், வரேன்னா வரணும், அவன் தாங்க சுத்தமானவன். வாக்கு மட்டும் கவனிங்க நீங்கள் போதும், வேறு எதுவுமே பார்க்க வேணாம். அவனுக்கு திறமை இருக்குதா, அவன் ஒழுக்கம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாமே நீங்கள் அப்புறம் பாருங்கள். வாக்கு மாறாதவனா, நேற்று ஒன்று சொல்கிறான், இன்றைக்கி ஒன்று சொல்கிறான். நேற்று ஒரு ஆள் கட்சி பேர் சொல்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால் இப்போது இதாக இருக்குது. ஏதாவது டைலாக் சொன்னால் கூட இந்த கட்சியை சொல்கிறேன்னு ஆகிடப்போகுது. சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சாமி கும்பிட்டானாக்கா என்ன அர்த்தம்? அப்போ சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு எலெக்ஷனுக்காக சாமி கும்பிட்டா என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளே டபுள் கேம் மாறுறான்னு அர்த்தம், ஸ்டெடியாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு சாமியை கும்பிட்றாங்க என்னமோ சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே ஒரு கட்சி தலைவர் இருக்கார். சாமியை அப்போ திட்டினாரு, அந்த வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணரை திட்டுறாங்க, கேவலமாக திட்டுறாங்க, பொம்பளை பொறிக்கிட்டு திட்டிட்டு பின்னாடி என் முப்பாட்டன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிலாம் அப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடாது. ஒரே கொள்கையில் இருக்கணும், முன்னுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கணும், தன்னோட வார்த்தைகளை தானே காப்பாற்றணும். நான் இதை சொல்லிக்கிறேன்னாக்கா அந்த சொன்னதுக்கு அது சொல்லியிருக்காரான்னு முதல்ல நீங்கள் பாருங்க. அவர் இங்கிலீஷில் சொல்லியிருக்கலாம், ஹிந்தியில் சொல்லியிருக்கலாம். அது வேணுமுன்னே வேறு ஒருத்தன் நம்ம ஊரில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக டிவி நடத்துகிறவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அது வேணுமுன்னே வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பான். அதை போய் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு சுயமாக தெரியணும், இவர் இதை தான் சொன்னாருன்னு தெரியணும். அவர் எந்த பாஷையில் சொன்னாலும் சரியான முறையில் மொழிபெயர்த்து அதுக்கான அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவர் இதை தான் சொன்னார், சொன்னபடி நடந்தாரா, இவ்வளோ தாங்க பார்க்கணும். வாக்கு சுத்தம் மட்டும் பாருங்கள், யோகியமான தலைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். வேறு எதுவுமே தேவையில்லை. அதேமாதிரி 100% பவித்திரமான ஆளெல்லாம் நீங்கள் தேடாதீங்க, கிடைக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா 100% பவித்திரமான ஒரு காமராஜர் கக்கனையும் நம்ம முதலமைச்சராகவோ ஒரு பிரதம மந்திரியாகவோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லைங்க. நாமளே அயோக்கியர்கள். மனிதர்களாகிய நாம, மக்களாகிய நாம, காசுக்கு ஓட்டு போடுற நாம, ஓசிக்கு ஓட்டு போடுற நாம, நம்மளை வரைக்கும் பார்த்து நமக்கு எதாவது செய்வாரான்னு ஓட்டு போடுற நாம உத்தமமான ஆள் கிடையாது. நாமளே அயோக்கியர்கள் தான். உத்தமமான ஆட்களுக்கு ஓட்டு போடுங்க. அது உத்தமமான ஆள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாக்கு மாறாதவனை பார்த்து ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.